புற்றுநோய் பாதிப்புள்ளானவர்களுக்கு நீங்கள் ஒரு 6 மாதம் தான் இருப்பீங்க, 5 மாதம் தான் இருப்பீங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லுகிற போது மருத்துவர்களுக்கே ஒரு கனத்த இதயத்துடன் தான் அதை சொல்லுவாங்க. ஒரு 5 மாதம், 6 மாதம், 4 மாதம் தான் உயிரோடு இருக்க முடியும். முதல்வர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான அரசாணையம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த புற்றுநோய் மருத்துவ பயனாளர்களுக்கு அப்போ எந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படும் உங்களுக்கு தெரியும். அதுவும் அந்த புற்றுநோய் அந்த இறுதி கட்டத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த வலி நிவாரணம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்குதான் இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலம் பேலியேட்டிவ் கேருக்கான சிகிச்சைகள் இன்றைக்கு வீடுகளில் இருக்கு. துறையின் செயலாளர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு புற்றுநோய் பாதிப்புக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இங்கே மிக தெளிவாக எடுத்து சொன்னார். புற்றுநோய்க்கான பாதிப்பு என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், அதேபோல் ஆண்களுக்கு வாய் புற்றுநோய் போன்ற பல்வேறு வகைகளிலான புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிந்து தொடக்க நிலையிலேயே அவர்களுக்கு சிகிச்சை அளித்தால் மிகப்பெரிய அளவில் அவருடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு நிதிநிலை அறிக்கையிலேயே அறிவித்து தொடக்க நிலையில் புற்றுநோய் கண்டறிகிற அந்த ஒரு பரிசோதனைகளின் முகாமை 2023 நவம்பர் திங்கள் 22ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் காலிங்கராயன் பாளையத்தில் தொடங்கி வைத்தோம். அதன்படி தமிழ்நாட்டில் ஒரு 5 மாவட்டங்களில் திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, ஈரோடு போன்ற மாவட்டங்களில் அந்த பரிசோதனைகள் நடத்துகிற முகாம்கள் தொடங்கப்பட்டது. குறிப்பாக ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அந்த பரிசோதனைகள் தொடங்கியதற்கான காரணம் அந்த மாவட்டங்களில் அதிக அளவிலான புற்றுநோய் பாதிப்புகள் இருக்கிறது என்று கண்டறியப்பட்ட காரணத்தினால் அந்த மாவட்டங்களில் முழுமையாக தொடங்கப்பட்டது. தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் வைத்த கோரிக்கையை ஏற்று 2025 மே திங்கள் 12ஆம் தேதி கோவை, தர்மபுரி, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, தஞ்சாவூர், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், திருப்பூர், திருவள்ளூர் மற்றும் வேலூர் ஆகிய 12 மாவட்டங்களுக்கு அந்த பரிசோதனைகள் செய்கிற பணி என்பது முழுமைப்படுத்தப்பட்டது. அதையும் தொடர்ந்து கோரிக்கைகள் அதிகரித்து வருகிற நிலையில் கடந்த நவம்பர் திங்கள் 12ஆம் தேதி சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், சேலம், தூத்துக்குடி ஆகிய 7 மாவட்டங்களுக்கு அது இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இதுவரை ஒரு 23 மாவட்டங்களில் இந்த முழுமையாக புற்றுநோய் பரிசோதனைகள் செய்கிற முகாம்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 23 மாவட்டங்களில் இதுவரை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள், பரிசோதனைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1,18,11,874 பேருக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டது. நீங்கள் இந்த புற்றுநோய் பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலான அழைப்புகள் அனுப்பப்பட்டு அதில் அவர்கள் ஒப்புதல் தந்து அழைப்புக்கு இணங்கி பரிசோதனைகளை செய்து கொண்டவர்கள் 83,03,119 பேர். இந்த 83,03,119 பேரில் இப்பொழுது புதிதாக புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறது என்று கண்டறியப்பட்டவர்கள் 1,819 பேர். தமிழ்நாடு அரசு எடுத்த இந்த முயற்சியின் விளைவாக இந்த 1,819 பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு இந்த புற்றுநோய் பாதிப்புகள் இருக்கிறது என்பதை தெரியாமலேயே வாழ்ந்து வந்த நிலையில் இவர்களுக்கு தொடக்க நிலையிலேயே இந்த புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிந்தால் நிலை 1, 2 ஆகிய நிலைகளில் இருந்த புற்றுநோய் பாதிப்புக்குள்ளானவர்களை உடனடியாக உயிர் காப்பாற்ற முடியும். 3, 4 என்று போகிற போதுதான் அவருடைய உயிர்கள் பற்றி அந்த உத்தரவாதம் என்பது இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். எனவேதான் அரசு எடுத்த இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 2000 உயிர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் புற்றுநோய் பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் என்கின்ற நிலையில் மட்டுமே காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. வருமுன் காப்பது என்பதுதான் அரசின் கடமை. அந்த வகையில் அரசு இந்த பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த அரசு புற்றுநோய் பாதிப்புகளுக்காக எடுத்த நடவடிக்கைகளை மிக தெளிவாக பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் ஒரு 325 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையம். அதற்கடுத்து இந்தியாவில் இன்னொரு மிகப்பெரிய அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையம்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு அது உருவாக்கப்பட்டு மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. இன்னும் ஓரிரு மாத காலங்களில் அந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அது வந்ததற்கு பிறகு இந்தியாவில் 2 இடங்களில் மட்டுமே இது போன்ற ஆராய்ச்சி மையங்கள் இந்திய அளவில் இருக்கவிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். அதேபோல் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் இன்னமும் இது சம்பந்தமாக எடுத்து வருகிற நடவடிக்கைகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார். ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் அதாவது பெண்களுக்கு மகளிருக்கான இந்த புற்றுநோய் பாதிப்புகள், கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகள் அதை தடுப்பதற்கு வராமல் தடுப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் முதல் முறையாக 14 வயது இளம்பெண்களுக்கு HPV தடுப்பூசி போடுகிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தார்கள். அந்த HPV தடுப்பூசி என்கின்ற இந்த ஹியூமன் பாப்புலோமா வேக்சின் என்கின்ற அந்த தடுப்பூசியை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் பயில்கிற 14 வயதுக்குட்பட்ட பெண்கள் 14 வயது பெண்கள் 3,38,649 பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 14,000 15,000 செலவுள்ள மதிப்புள்ள அந்த தடுப்பூசியை இன்றைக்கு விலையில்லாமல் வழங்குகிற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் நம்முடைய முதல்வர் அவர்களால் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான விஷயம். எனவே இது போன்ற பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிற நிலையில்தான் தாம்பரத்தில் நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னதைப் போல கோவிட் காலங்களில் தொற்று நோய்களுக்குள்ளானவர்களை தனிமைப்படுத்துவதற்கு ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்று வேண்டும் என்கின்ற வகையில் இது கட்ட தொடங்கப்பட்டு இந்த பணிகள் முடிவுற்ற நிலையில் கோவிட்டும் நம்மை விட்டு விலகியது. எனவே இதை ஒரு மிக சிறப்பான பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவார்ந்த அந்த அறிவுறுத்தலை பெற்று இன்றைக்கு இது ஒரு அதாவது நல்ல ஆதரவு மையமாக இன்றைக்கு இது தொடங்கி இருக்கிறது. இந்த நல்ல ஆதரவு மையம் என்கின்ற இந்த பெயர் வைப்பதற்கு மேடையில் இருக்கிற செயலாளர் அதே போல் DME சாந்தாராமன் போன்றவர்கள் எல்லாம் ஏகப்பட்ட முறை இது குறித்து கலந்தாலோசனை செய்திருக்கிறோம். காரணம், புற்றுநோய் பாதிப்புள்ளானவர்களுக்கு அந்த கடைசியாக ஒரு மருத்துவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் நீங்கள் ஒரு 6 மாதம் தான் இருப்பீங்க, 5 மாதம் தான் இருப்பீங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லுகிற போது மருத்துவர்களுக்கே ஒரு கனத்த இதயத்துடன் தான் அதை சொல்வார்கள். உங்களால் இனிமேல் ஒரு 5 மாதம் 6 மாதம் 4 மாதம் தான் உயிரோடு இருக்க முடியும் என்கின்ற அந்த வார்த்தைகள் சொல்லுவது என்பது இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த நேரத்தில் அந்த ஒவ்வொரு பயனாளியும் மருத்துவ பயனாளி நோயாளர்கள் என்று சொல்லக்கூடாது என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான அரசாணையம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த புற்றுநோய் மருத்துவ பயனாளர்களுக்கு அப்போ எந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படும் உங்களுக்கு தெரியும். அதுவும் அந்த புற்றுநோய் அந்த இறுதி கட்டத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த வலி நிவாரணம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்குதான் இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலம் பேலியேட்டிவ் கேருக்கான சிகிச்சைகள் இன்றைக்கு வீடுகளில் இருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி போன்ற நோய் பாதிப்புகளுக்கு இன்றைக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த மகத்தான திட்டம் பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் வீடுகளிலேயே தங்கி இருந்து அந்த வலியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மிகப்பெரிய அளவில் வீடுகளில் தங்க வைக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள், அவங்களுக்கான பாதிப்பு என்பது சாதாரணமாக இருக்காது. ஒரு 5 மாதம் 6 மாதம் தான் இருக்க முடியும் போது யாரும் வீட்டில் பெரிய சந்தோஷமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவானதாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் ஆய்வுகளுக்கு மேடையில் விட்டிருக்கிற எங்களை போன்றவர்கள் செல்லுகிற போது இந்த மாதிரியான அந்த அந்த மருத்துவ பயனாளர்கள் படும் பாட்டை நேரடியாக உணர்ந்தவர்கள். எனவே இங்கே எதை பண்ணலான்னு முடிவெடுத்தப்போ இந்த புற்றுநோய் இறுதி கட்டத்தில் இருப்பவர்கள், வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் இருப்பவர்கள், அவங்கள மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருப்பது எப்படி, அவங்களுக்கு தேவையான அந்த இறுதி கட்ட சிகிச்சைகளை தருவது எப்படி, அது மாதிரி முடிவெடுத்தப்போ தான் இந்த மாதிரி இந்த சென்டரில் இந்த சென்டர் அதுக்குன்னு ஒரு பிரத்யேக மையமாக இதை அமைக்கலாம். இது இந்தியாவில் இங்கே தான் முதல் தடவையாக வரும். இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 1-2 இடத்துல இந்தியாவில் இருக்குது. ஆனால் அரசு மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக நம்முடைய தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக தாம்பரத்தில் அமைந்திருக்கிறது. ஒரு மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் இங்கே எங்களை பேசும்போது சொன்னார், தாம்பரத்தையே வேற மாதிரி முகம் மாற்றியாச்சினார். தாம்பரம் இந்த பிரதான சாலையில் வருகிற போது இங்கே இருக்கிற டிபி காசநோய் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அதை ஒட்டி அமைந்திருக்கிற இந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற தேசிய
அந்த காசநோய் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்க்குறப்ப தாம்பரம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மெடிக்கல் ஹப்பாக மாறி இருக்கு அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார். அந்த வகையில் இன்னைக்கு இது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்தியா முழுக்க யாராவது இந்த புற்றுநோய் பாதிப்பு உள்ளவர்கள் எந்த மாநிலத்திலாவது, மகாராஷ்டிராவோ குஜராத்தோ பீகாரோ எங்கேயாவது புற்றுநோய் பாதிப்புள்ளவர்கள் இறுதிக்கட்ட நிலையில் படும் அவதிகளுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கிற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அரசு. இதை பேசிப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதற்கான மையம் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் தாம்பரத்தில் அமைந்திருக்கிறது என்கின்ற அந்த ஒரு சிறப்பு காலத்திற்கும் இன்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில் இந்த மையம் இங்கே அமைய பெற்றிருக்கிறது. இப்போ நானும் செயலாளரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் மற்றும் பல்லாவரம் போன்றவர்களும் இந்த மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு உள்ளே போய் பார்க்குறப்ப சாந்தாராம் சார் சொன்னார், இது எப்படிலாம் டெவலப் பண்ணலான்னும் போது ஒன்றா இப்போ இதில் ஒரு 30 வார்டு பே வார்டும் வருது. அதாவது கட்டண படுக்கை அறைகள் ஒரு 30 அறைகள் இருக்குது, ஒரு 134 படுக்கைகள் இருக்குது, 134 ஜெனரல் படுக்கைகள் இருக்குது. இதில் வந்து பாதிப்புக்குள்ளானவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அந்த நிர்வாகம் இதில் பார்த்தாலும் கூட இப்போ ஸ்டான்லியிலையோ இல்லை வேற எங்கேயாவது கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையிலையோ ராயப்பேட்டாலேயோ புற்றுநோய் பாதிப்பு அந்த இறுதிக்கட்ட நிலையில் இருக்கிற பயனாளர்களை இங்கே எடுத்துகிட்டு வந்து தங்க வைக்கலாம். இங்கே எடுத்துகிட்டு வந்து தங்க வச்சு அவங்களுக்கு 3 வேளையும் அதாவது விலை இல்லாத உணவு தருவது, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தருவது. இப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, வலி நிவாரணம் தேவை, அதுக்கு மாத்திரை தரோம். நல்ல ஃபுட்டு தேவை, அதை கொடுக்குறோம். அவங்க விரும்பி சாப்பிட்றத கொடுக்குறோம். அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் நாளைக்கு போயிட போகிறோம், நாளைக்கு போயிட போகிறோம், இல்லை அடுத்த மாதம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலிருந்து அதுவே பாதி உயிரை எடுத்துரும். அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மனநிலையை தரணும். அதுக்கு கவுன்சிலிங், அந்த மகிழ்ச்சி மனநிலையை தரத்துக்கான கவுன்சிலிங். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கூட வர்றவங்க யாராவது அட்டெண்டர் வந்தால் சொல்லுவாங்க, நீ இந்த மருத்துவத்தை எடுத்துக்கிறது பதிலாக இந்த மருத்துவத்தை எடுத்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியானதுக்குமான தீர்வும் கூட பக்கத்தில் இருக்கிற தேசிய காசநோய் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களை வரவழைத்து அவங்களுமே இதில் கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கிறது. இது வெறும் ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவம் அந்த பாகுபாடெல்லாம் இல்லை. எப்படியோ மனுஷனை அந்த இறுதிக்கட்ட நிலையில் இருக்கிற மனிதனை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருப்பது என்பது மட்டும்தான். இது வந்து மருத்துவத்தின் மாற்றம், மருத்துவத்தில் இருக்கிற அது எல்லாத்தையும் கடந்து நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இங்கே வர்ற பயனாளிகளை மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டும்தான், மகிழ்ச்சியான மனநிலையிலிருந்து அவர்களை அனுப்பி வைப்பது மட்டும்தான் இந்த அமைப்பின் ஒரு மிக முக்கியமான அந்த இது. இப்போ கூட உள்ளே போய் பார்த்தோம், ஒரு பெரிய இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து இப்போ இமிடியேட்டாக இது பண்ணும்போது ஒரு தியான மையம், மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வயதானவர்கள் அந்த இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லை ஒரு சிலர் யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏற்கனவே சைதாப்பேட்டையில் கிண்டியில் வந்து வயது மூத்தவர்களுக்கான ஒரு மருத்துவமனை, இந்தியாவிலேயே முதல் மருத்துவமனை அங்கே அமைச்சிருக்கிறோம். அந்த இடத்துல கூட இது போய் நாங்கள் திறக்கும் போது முடிவெடுத்தது, வயதானவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றப்ப சாயந்தரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கேரம் போர்டு, செஸ்ஸு, பல்லாங்குழி இது எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறோம். இப்போ சாயந்தரம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை கடந்து ஒரு மகிழ்ச்சி மனநிலை அவங்களுக்கு உருவாகிறதுக்கு போய் பல்லாங்குழி ஆடுறாங்க. ஒரு 70-80 வயது மூத்தவர்கள் பல்லாங்குழிங்கிறது இப்போத்தி ஜென்ரேஷனுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அதை வாங்கி வச்சிருக்கிறோம், அதை ஆடுறாங்க, பல்லாங்குழி ஆடுறாங்க. நூல் படிப்பவர்களுக்கு ஒரு சின்ன லைப்ரரி ஏற்படுத்தி இருக்கிறோம், அதை பண்ணுறாங்க. அது மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன லைப்ரரி, சாந்தாராமன் சார் ஒரு நல்ல லைப்ரரி, ஒரு சிறிய நூலகம், அது மாதிரி ஒரு தியான மண்டபம், அது மாதிரி ஒரு யோகா பயிற்சி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இங்கே பண்ணி கொடுத்து நம்ம ராஜாவும் ஈக்காவும் கேட்டாங்க, இது உள்ள டிஜிட்டல் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் அதெல்லாம் வேணும்னு. எல்லாத்தையும் நம்முடைய செக்ரட்டரி சொன்னார், உடனடியாக அந்த வசதிகள்லாம் இங்கே அமைத்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் அமைத்து தரப்படும். சிறப்பு மருத்துவ பிரிவுமே இங்கே ஏற்படுத்தப்பட்டு இங்கே எல்லாம் வேணுமோ எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்முடைய தாம்பரம் ராஜா வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வேணும். இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு வந்து வெளியில் ரெஃபர் பண்ணுறாங்க. அதாவது இங்கே 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ரொம்ப கவனத்தோடு சொன்னது, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கியிருக்கிறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் தேவையான முழு வசதிகள், அதாவது பன்னோக்கு மருத்துவ வசதிகள் எல்லாமே மல்டி பர்பஸில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிற வசதிகள் இந்த மருத்துவமனைக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் செயலாளரும் கூட அதுக்கு இன்றைக்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். மிக விரைவில் இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை ஏற்று இந்த எம்ஆர்ஐ போன்ற அந்த வசதிகள் எல்லாம் செய்யப்படும். மரியாதைக்குரிய ராஜா பேசும்போது சொன்னார், இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும்னாரு. இந்த அரசு அமைந்ததிலிருந்து
ஒரு 6 மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி வேணும்னு தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய லட்சியம் என்பது மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி. இன்னமும் தமிழ்நாட்டில் ஒரு 6 மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி இல்லாமல் இருக்குது. இந்த 6 மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி வேணும்னு முதலமைச்சரும் பிரதமர்கள் கேட்டார். முதலமைச்சர் நிறைய முறை ஒன்றிய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. நானும் துறையின் செயலாளரும் ஒரு 12-13 முறை இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு ஒன்றிய அமைச்சரோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அவர்களும் பரிசீலிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போ காஞ்சிபுரம், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, நம்முடைய மயிலாடுதுறை, அதே மாதிரி தென்காசி மாதிரி ஒரு 6 மாவட்டங்களுக்கு வேணுன்ற மாதிரி கேட்டிருக்கிறோம். அது பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. ராஜாவுடைய கோரிக்கையும் கூட நல்ல விதமான கோரிக்கை தான். ஆனால் ஒன்று சொன்னார், அந்த மாடம்பாக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, 30 ஏக்கர்னாரு. அவருக்கு தெரியும், மாடம்பாக்கத்தில் இருக்கிற இடம் ஒரு 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 செட்டியார் ஒருத்தர் மாநகராட்சிக்கு எழுதி கொடுத்த இடம். அது என்னென்னா, எழுதி கொடுக்கும்போதே அந்த உயிரில் என்ன எழுதி கொடுத்துருக்காருன்னா, இந்த காலி இடத்த எதிர்காலத்தில் ஒரு அதாவது தொழுநோய் மருத்துவமனைக்காக இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி மாநகராட்சிக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ நான் மாநகராட்சி மேயராக இருக்கும்போது அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நானே நின்று ஆக்கிரமிப்பை தடுத்து சுற்றுச்சுவர் எழுப்பி இன்றைக்கி அந்த 32 ஏக்கரை மீட்டு வச்சுருக்கிறோம். இது மாநகராட்சி நிர்வாகம் தான் பண்ணணும், தொழுநோய் மருத்துவமனையாக தான் பண்ணணும். அங்கே கல்லூரி கட்ட முடியாதுங்கிறது ராஜாவுக்கு சொல்லி சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.